கடவுளால் படைக்கப்பட்டவைகளை வணங்கினாலும் சரி, கடவுளால் படைக்கப்பட்டவைகளால் படைக்கப்பட்டவைகளை வணங்கினாலும் சரி, அல்டிமேட்டா மனுஷனுக்கு என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா அறியாமைக்குள் போயிடுறான். அவனுக்கு அறிவு, அவன் சிந்திக்கக்கூடிய தன்மையிலிருந்து விலகிடுறான். இன்னைக்கு இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பேசக்கூடிய ஆட்களினுடைய கோட்பாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஏன் என்ற கேள்வியை நீங்க கேட்கக்கூடாது, நீங்க சிந்திக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பாவம். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அறியாமைக்குள் அடக்கி அவர்களை வச்சிருக்கிறான். கடவுள்னு சொல்லும் போது அவன் ஒரு பொருளை மட்டுமே அவன் கடவுள் நினைச்சான்னா அவனுக்கு அந்த பயம், தெய்வ பயமே இருக்காது. நீங்க விநாயகர் சதுர்த்தி நோட்டீஸ்ல இருந்தெல்லாம் கூட சொன்னீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி சதி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள், சிறு சிறு பிள்ளைகள், ஒரு 18 இயர்ஸ் கூட ஆகாத பிள்ளைகளை அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பைபிளை கிளிக்க வைக்கிறது, ரோட்டில் போகிற ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள கல்லால் அடிக்க வைக்கிறது, அவங்கள கட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ஊரே சேர்ந்து அடிக்க வேண்டியது, வன்முறை தாக்குதலில் ஈடுபடக்கூடியது. நான் வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்லல, அது மற்ற எந்த மதத்தினர் மேலும் சில மாட்டுக்கறி வச்சிருக்கிறதுக்காக அடித்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இல்லை இப்போ அந்த மத வெறினா அந்த மதம் அதை போதிக்குதா, இல்லை அவங்க கோட்பாடுக்குள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா? எதனால அவங்க இந்த மாதிரி அவங்களுடைய இலக்கியங்கள் இருக்குல்ல, நீ உன்னுடைய மதத்துக்காக எதிரில் நிற்கிறவன் அண்ணன் தம்பியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ அம்பு எய்யே அப்படின்னு சொல்லி போதிக்குது இல்ல. சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயத்துல அவங்க மதத்தை திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மத மாற்றத்தை பற்றி விரிவாக பேசுவோம். நடுவில் நீங்கள் பேசிட்டு போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதையும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சொன்னும்போது என்ன சொன்னீங்கன்னா சிலை வழிபாடு பாவம், அது தப்பு, அதனால தான் நாங்கள் சிலைக்கு நீங்கள் படைத்து அதை பிரசாதமாக எங்களுக்கு தருவதை நாங்கள் அது எங்கள் விசுவாசத்திற்கான சோதனையாக அதை பார்த்து நாங்கள் அதில் பங்கு பெறுவதில்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் பாவம்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய, அதாவது தன்னை படைத்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கணத்தை, ஒரு மதிப்பை தான் படைத்த ஒரு பொருளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது பாவம். இது கடவுள் சொன்னாரு, என்னை போல ஒரு சிலையை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் என்ன நம்ம இது நம்ம பாவம், இப்போ பாவம் புண்ணியம்ன்ற டாபிக் நம்ம ரொம்ப அதுல வரையா போயிட்டு இருக்கு போனோம் இல்ல, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாம வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம். நீங்க வச்சிருக்கிற ராஜரிகம் மொழிபெயர்ப்புல இருந்தே வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரத்துல இந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கடவுளுக்கு கொடுக்காமல் கடவுளால் படைக்கப்பட்டவைகளுக்கு கொடுத்ததனால் மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விளைவுகளை மனுஷன் சந்தித்தான் இல்லை, அதுதான் இதற்கான விளைவு. அது போகக்கூடாதுன்றதுக்காக தான் விக்கிர ஆராதனை பண்ண வேண்டான்னு சொல்றோம் அப்படின்றதுக்கான விளக்கம் அதுல இருக்கு இல்லையா? அதை நம்ம படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 19 இருந்து வாசிங்க. ஆக்சுவலி அந்த கான்டெக்ஸ்ட் 18 இருந்து இருக்கு. ஆனா இப்ப நம்ம 18 வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா 18 இருக்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது தேவ கோபம்ன்றதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, அதனால 19 இருந்து போயிடுவோம். ராஜரிகம் மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். கடவுளை பற்றி அறியக்கூடியவை அனைத்தும் மக்களுக்கு வெளிப்படையா இருக்கிறது. பாருங்க, சூப்பரா இருக்கு. கடவுளை பற்றி அறியக்கூடிய அனைத்தும் மக்களுக்கு வெளிப்படையா இருக்கு. யாரும் போய் யார்ட்டையும் சொல்லி யாரையும் மாத்தணும்னு அவசியம் கிடையாது. கடவுளே அதை அவர்கள் முன் வெளிப்படையாக காட்டியிருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத அவருடைய பண்புகளும், அதாவது அவருடைய வரம்பில்லா வல்லமை, தெய்வீகம் ஆகியவையும் உலகம் படைக்கப்பட்டது முதல் அவருடைய படைப்புகள் மூலம் தெளிவாக கண்டு உணரப்பட்டு வருகின்றன. அப்போ கடவுளே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மனுஷனே பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கிறாரு. அதுதான் நம்ம இயற்கைன்னு சொல்றோம். அது இயல்பாக தோன்றப்படவில்லை, கடவுளால் படைக்கப்பட்டவையா இருந்தாலும் நம்ம இயற்கைன்னு சொல்றோம். அந்த வார்த்தையை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது புரியுன்றதுக்காக. சரி, சிருஷ்டி படைப்புகள். ஆக்சுவலி அது நம்ம இறை படைப்பு, அது நம்ம பொதுவா இயற்கைன்னு சொல்றோம். ரெண்டு வார்த்தையுமே எதுக்கு புரியுதோ அதை புரிஞ்சுக்கிட்டோம். கண்ணுக்கு தெரியாத அவருடைய பண்புகளும், அதாவது தெய்வீக வல்லமை, அதெல்லாம் கண்டுணரப்பட்டு வருகின்றன. ஆகையால் அவர்களுக்கு சாக்கு சொல்ல வழியே இல்லை. அதனால எனக்கு கடவுள் தெரியாது, கடவுள்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்ற கடவுள் அப்படின்றத விஷயத்தையே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும், இங்கதான் கடவுள் இப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் படைச்சவர் தான் கடவுள்னு தெரிஞ்சும் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சிமையை அவர்கள் அவருக்கு அளிக்கவில்லை, அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை. அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பயனற்றவை ஆயின, மடமை வாய்ந்த அவர்கள் உள்ளம் இருண்டு போயிற்று. அப்போ அல்டிமேட்டா
சிலை வழிபாடு செய்வதன் மூலம் அல்லது கடவுளால் படைக்கப்பட்டவைகளை வணங்குவதன் மூலம் மனுஷனுடைய விளைவு கடவுளால் படைக்கப்பட்டதை மட்டும் வணங்கலையே, தானும் செஞ்சுட்டு வணங்க. அங்கதான் இந்த பெரிய சொல்ல, கடவுளால் படைக்கப்பட்டவைகளை வணங்கினாலும் சரி, கடவுளால் படைக்கப்பட்டவைகளை வணங்கினாலும் சரி, அல்டிமேட்டா வந்து மனுஷனுக்கு என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா அவன் அறியாமைக்குள்ள போயிடுறான். அறியாமைக்குள் போயிடுறான். அவனுக்கு வந்து அறிவு, அவன் சிந்திக்கக்கூடிய தன்மையிலிருந்து விலகிடுறான். அதை தான் நீங்க இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பேசக்கூடிய ஆட்களினுடைய கோட்பாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுல வந்து ஏன் என்ற கேள்வியே நீங்க கேட்கக்கூடாது, நீங்க சிந்திக்க கூடாது, கண்ணை மூடிட்டு நம்பணும். ஆமா, நீங்க சிந்திக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது பாவம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருது இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னா அந்த அறியாமைக்குள் அடக்கி அவர்களை வச்சிருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப அருமையான வார்த்தைகள் கீழே வருது பாருங்க. தாங்கள் ஞானிகள் என்று சாதித்த போதிலும் அவர்கள் உண்மையில் மதிகட்டவர்களே, அழிவில்லாத கடவுளின் மாட்சிமையை அவர்கள் புறக்கணித்து விட்டு அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள இழிவான உருவங்களை வழிபடுவதற்கென்று தேர்ந்து கொண்டார்கள். இதுல கிறிஸ்தவத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கிறிஸ்தவத்திலும் எதிர்க்குங்களா? மாதா ஸ்டாச்சு, நாம வந்து இயேசு படம், மதங்கள் இல்ல, இறை வழிபாடு, சிலை வழிபாடு, இதை பத்தி தான் பேசுறோம். சிலுவையை வணங்குதல், பைபிளை தூக்கி உம்மா கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பைபிளை வச்சு தலையில வைக்கிறது, அப்புறம் தண்ணி எடுத்து இது வந்து ஹோலி வாட்டர்னு சொல்லுதல், அதை பாட்டில் அடிச்சு விற்கிறது, இந்த மாதிரி எண்ணெய் ஐயா ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கறது. எண்ணெய் பூசி வியாதியஸ்தனுக்காக ஜெபம், இதான் பைபிள் சொல்லுது. எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணி வியாதியஸ்தனுக்கு பூசுறது பைபிள்ல சொல்லல. எண்ணெய்க்கு இல்ல ஜெபம், வியாதியஸ்தனுக்கு ஜெபம். திரும்ப சொல்லுங்க. எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பார்கள், அதான் வியாதியஸ்தனுக்காக. அதான் யாக்கோபுல போட்டிருக்கு. அதே மாதிரி மார்க்ல பார்த்தா எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்றது. அது வந்து மெடிக்கல், நீங்க டாக்டர் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து ஆலிவ் ஆயில வந்து அவங்க வந்து மெடிசனா யூஸ் பண்ணாங்க. அதனால அன்னைக்கு நாம தேங்காய் எண்ணெய் தடவுறது காயங்கள் மேல, அந்த மாதிரிதான். ஆனா எண்ணெய் பூசி வியாதியஸ்தனுக்காக ஜெபம், அது பைபிள் சொல்றது. எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணி வியாதியஸ்தன் மேல பூசுறது இன்னைக்கு உள்ள பாஸ்டருங்க சொல்றது. இன்னொன்னு, அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஜெப எண்ணெய் கிடையாது. ஜெபம் பிணியாளி ரட்சிக்காது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி விசுவாசம். யார் மேல வைக்கிற விசுவாசம், அப்ப அவர் தான் ரட்சிக்கிறார். ஆமா, அப்படிதான் நம்ம வந்து கொண்டு போறோம் இல்லையா? ரொம்ப டாக்டர்லாம் போக வேண்டாம், நம்ம தெளிவா சொல்லிடணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும்னா மந்திரத்தை சொன்னா வானத்துல இருந்து அக்கினி வந்துரும் சொல்றது கிடையாது. ஓகே, விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தின் மூலமாக, அந்த விசுவாசம் தான், விசுவாசத்தை யார் மேல வைக்கிறோமோ அவர் தான். அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். இது லைன் எப்படி இருக்குன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஜெப எண்ணெய்க்கு அங்க வேலை கிடையாது. அதாவது அங்க வல்லமை எதுவும். சோ நீங்க பரப்பன, ஊர்வன, மனுஷனோ, இது கிரீப்பிங் திங்கோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த இமேஜஸ்க்கு ஒப்பாக, அந்த சொரூபங்களுக்கு ஒப்பாக, அது படங்களுக்கு ஒப்பாக, சித்திரங்களுக்கு ஒப்பாக கடவுளை வந்து தெரிந்து கொண்டார்கள். அதனால அவர்கள் தங்கள் உள்ளம் இச்சிக்கிறபடியெல்லாம் தங்கள் உடல்களை தங்களிடையே இழிவுபடுத்திக் கொள்ள கடவுள் அவர்களை அசுத்தமான செயல்களை செய்யும்படி விட்டு விட்டார். போதும், இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம கீழே வாசி. ஆக்சுவலி இதுக்கு கீழே அதாவது நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படியே செய்யுங்க அங்க போட்டிருக்கே தவிர கடவுள் அவங்களை அப்படி செய்ய வச்சாருன்ற அர்த்தம் இல்ல. அதான் ஒப்பு கொடுத்தாருன்ற வார்த்தையை அவங்க அப்படி. இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டிசைன் பண்ணீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு, படங்களை வைத்து வழிபடுதல், ஒரு பொருளை வைத்து கடவுளை வழிபடுதல், கடவுளை நினைச்சுதான் பாக்குறேன், ஆனா எனக்கு அதுக்கு வந்து ஒரு பொருள் வேணும், அந்த பொருளை வச்சுதான் நான் கடவுளை நினைச்சு பார்ப்பேன்னு சொல்லி என்ன விதமான சாக்கு போக்குகள் சொன்னாலும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய அழிக்க முடியாத, அதை நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத மாட்சிமை பொருந்திய அவ்வளோ பெரிய வல்லமையும் மகிமையும் அழிந்து போகக்கூடிய, ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய, எக்ஸ்பைரி டேட் உள்ள ஒரு பொருள் மீதோ ஒரு விஷயத்தின் மீதோ வந்து பொருத்தி பார்த்து அதை வைத்து அந்த கடவுளை நான் நினைச்சு பார்க்குறேன்னு சொல்றது வந்து அதே தப்பு தானே. என்ன ஆகிடுது அப்படின்னா, உங்களையும் அதே மாதிரி சுருக்கி, உங்களுடைய அறிவுத்திறனை சுருக்கி உங்களை வந்து என்ன பண்ணிடுதுன்னா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸாக அது உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால் அறியாமைக்குள் போய்விடுகிறீர்கள். இந்த அறியாமைக்குள் போகிறதுனால தான் உங்களால் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறீர்கள். இந்த இடத்துல இன்னொரு விளக்கம், கடவுள்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு பொருளை மட்டுமே அவன் கடவுள் நினைச்சான்னா அவனுக்கு அந்த பயம், தெய்வ பயமே இருக்காது. அவர் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிற, எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், எங்கும் நிறைந்தவர், யாவும் அறிந்தவர், எல்லாம் வல்லவர்ன்ற அந்த புரிதல் இருந்தாதான் அவனுக்கு வந்து தெய்வ பயம் இருக்கும். அதனால நேர்மையா நடக்க முடியும். அப்படி நேர்மையா நடக்கிறவனுக்கு ஒரு பொருள் மூலமா கடவுளை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஆமா, இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லிடணும் நினைக்கிறேன். இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் நாம் அழைக்கக்கூடிய இந்த 66 புஸ்தகங்கள் நிறைந்த
இறை வெளிப்பாடாகிய என்ன சொல்றது, கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் காட், முழுமையான இறை வெளிப்பாடு, முழுமையான இறை வெளிப்பாடு என்று நாம் அழைக்கிற இந்த பைபிள்ல விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறது, தர்க்க ரீதியான வாதங்களை அனுமதிக்கிறது. இது இந்த பைபிள் எப்படிப்பட்ட புக்காக இருக்குல்ல, நம்முடைய தேவனே எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, ஹி கேன் பி என்ன சொல்றதுன்னா, அவரை விமர்சிக்க முடியும், அவரை சோதிச்சு பாருன்னு சொல்றாரு. ஆமா, நான் அதாவது அவர் சோதனைக்கு பயப்படுகிறவர் அல்ல, இல்ல வெளிப்பட்டுரும் அப்படிங்கிற பயம் கடவுளுக்கு இல்ல, பைபிளுக்கு அது இல்ல, பைபிளுக்கு இல்ல. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே அதிகமான கிரிட்டிசிசம்ஸ், டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் பண்ணப்பட்ட ஒரே புஸ்தகம் வேதாகமத்துல, உலகத்துல அப்படின்னா பைபிள் மட்டும் தான். டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் பைபிள் எப்பொழுதும் அனுமதிக்கிறது. மற்ற மதங்களுடைய நூல்களை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாலே அது பெரிய, நீங்க தேசபக்தி அற்றவர்கள் ஆயிடுறீங்க, நீங்க பெரிய பாவி ஆயிடுறீங்க, உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல புழுவா பிறந்துருவீங்க, இந்த மாதிரியான சாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பயமுறுத்தல், அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தல் எதுவுமே பைபிள் இல்ல. நான் எங்க சபையிலே சொல்லுவேன், யாராவது பெற்றோர் அவங்க பிள்ளைங்களை பைபிளுக்கு விரோதமான ஒரு கேள்வி உங்க புள்ள கேட்டதுன்னா, பைபிளுக்கு விரோதமா கேள்வி கேட்காத, நாசமா போயிரு, அழிஞ்சு போயிரும் சொல்லாதீங்க. பைபிள் அந்த கேள்வி அதீத பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப மதம்குள்ள போனவங்க அப்படி சொல்லுவாங்க, ரிலீஜியஸா போனவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், எங்க சர்ச்சில் சொல்லுவேன், நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவன் என்ன எதனால கேட்கறான்றத பாருங்க. டோன்ட் ஆன்சர் த கொஸ்டின், ஆன்சர் த பர்சன். இடத்துல நின்னு அந்த கேள்வி கேட்கறேன், எதனால அந்த கேள்வி வருது. டோன்ட் ஆன்சர் த கொஸ்டின், ஆன்சர் த பர்சன் சொல்லுவேன். நீங்க கேள்வி கேட்கிற நபருக்கு தான் நீங்க பதில் சொல்லணுமே தவிர கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. கேள்விக்கு பதில் சொன்னோம்னா அது எங்கேயுமே போய் நிற்காது. ஏன் அந்த கேள்வியை கேட்கறான், அவன் எதனால கேட்கறான்றது போய் அவனுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். ஸோ பைபிள் அதை ஆதரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சந்தேகப்பட்ட தோமாவை என்ன பண்ணாரு, எப்படி என்ன சந்தேகப்படலாம், என் கூட இருந்த நீ நாசமா போவ, நல்லா இருக்க மாட்டேன் சொன்னாரா? ஒரு அத்தி மரத்தை பார்த்து சாபம் விட்டவர் ஏன் தோமா பார்த்து சாபம் இல்ல? என் கூடவே இருந்தவன் தானே, நீ சொல்லிருக்கலாம், அடப்பாவி இவ்வளவு நாள் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலையா, நீ எல்லாம் ஒரு சீடனா தூ அப்படின்னு கூட அவர் ஹெல்ப் பண்றாரு. பாரு, தொட்டு பாரு, நீ ஃபீல் பண்ணி பாரு, ஃபீல் பண்ணி பாரு, கை வச்சு பாரு, எவிடன்ஸ் இருந்தா. இதெல்லாம் ஜான் எழுதுறாரு போல, நாங்க தொட்டதும் கண்டதும் அறிந்து உணர்ந்தது. ஸோ அதை நம்ம அதையும் நம்ம சொல்லிக்கிறோம், அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மற்ற விஷயங்கள் மேலே மற்றவங்களுக்கு மேலே ஒரு அக்யூசேஷன் நம்ம வைக்கும்போது, ஒரு கிரிட்டிசம் வைக்கும்போது, நாம கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறதுக்கு எப்போவுமே ரெடி அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கணும். ஸோ மதமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம இடத்துல கேட்கப்படுகிற சில கேள்விகளில் ஒன்று நீங்கள் சொன்னது எங்கள் பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்றதுக்கு ஏன் நாங்கள் பண்ண மாட்டோன்றோன்னா, நாங்கள் விட்டுட்டு வந்த ஒரு முக்கியமான பழக்கம் சிலை வழிபாடு. அதை நாங்கள் மறுபடியும் அதுக்குள்ளே ஐக்கியம் ஆகக்கூடாதுன்றதுனால நாங்கள் அதை செய்கிறதில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எடுக்கிற திருவிருந்தை உங்களுக்கு நாங்கள் திணிப்பதில்லை. ஸோ நீங்கள் பிரசாதத்தையும் திருவிருந்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுக்குற பிற சாதங்களை நாங்கள் சாப்பிட்றோம். ஆமாம், பிரசாதம் தான் சாப்பிடுவோம், பிற சாதங்களை சாப்பிடுவோம். நீங்கள் தயிர் சாதம் கொடுங்க, லெமன் சாதம் கொடுங்க, அதெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். நானும் அதை முதல்ல செய்வேன், உங்கள் வீட்டு தட்டிலே கொடுங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனப்போ அவங்க கையை பசங்க நின்னாங்க, இவர் எங்கே போனார் தெரியலையே அப்படின்னு. என்ன சிஸ்டர்ண்ணே? இல்லை இலை அறுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு. எதுக்கு இலைண்ணே? உங்களுக்கு சாப்பாடு போடணும், உங்கள் வீட்டு தட்டில் போடுங்க, இலையில போட்டால் நான் சாப்பிட மாட்டேனே. கொஞ்சம் தட்டு ஒடுக்கமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல போட்டாங்க. அப்போ அவங்களுக்கே ஒரு சந்தோஷம், சாப்பிடுங்க. என்ன நீங்களும் ஒன்று தான், எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது அலுமினிய தட்டு தான் இருந்துச்சு, நாங்கள் அதில் சாப்பிட்டோம். நாங்கள் ஒன்றும் பெரிய ராயல் ஃபேமிலிலாம் கிடையாது. அப்படியே தரையில் உட்காந்துச்சு, அப்போலாம் தரையில் உட்காந்து சாப்பிடுவோம், இப்போ தான் உட்கார முடியல. தரையில் உட்காந்து அவங்க போட்ட தட்டில் சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிறிஸ்தவர் ஆகலை, அவங்க அன்பின் நிமித்தமாக நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தட்டில் உங்கள் பாத்திரங்களில் நீங்கள் கொடுக்குற உணவை சாப்பிடுவோம், உங்களோட கை குலுக்கும், உங்களை தொட்டு பேசுவோம். இதுலலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுடைய நம்பிக்கையை சவால் விடுற இடத்துல தான் நாங்கள் சில விஷயங்களை மறுக்கிறோம். இதை தான் இதில் ஒரு விஷயத்தை நம்ம இது பேசலாம் பிரதர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது இது காமனாக பீப்புள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி நோட்டீஸில் இருந்தெல்லாம் கூட சொன்னீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி சதி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள், சிறு சிறு பிள்ளைகள், ஒரு 18 இயர்ஸ் கூட ஆகாத பிள்ளைகளை அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பைபிளை கிழிக்க வைக்கிறது, ரோட்டில் போகிற ட்ராக்ஸ் கொடுக்குறவங்கள கல்லால் அடிக்க வைக்கிறது, அவங்கள கட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது, ஊரே சேர்ந்து அடிக்க வேண்டியது, வன்முறை தாக்குதலில் ஈடுபடக்கூடியது. நான் வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் சொல்ல, அது மற்ற எந்த மதத்தினர் மேலும் சரிசா மாட்டுக்கறி வச்சிருக்கிறதுக்காக அடித்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இது எல்லாமே அந்த ஒரு மதவெறியில அடிப்படையில் தான் வருது, வேற ஒண்ணும் இல்லை. அவங்க கிட்ட அந்த அறியாமை இருக்குது. உண்மையான கடவுளை இல்ல இப்ப அந்த மத வெறினா அந்த மதம் அதை போதிக்குதா இல்ல அங்க கோட்பாடுக்குள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா? எதனால அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுடைய இலக்கியங்கள் இருக்குல்ல, ம். நீ உன்னுடைய மதத்துக்காக எதிரில் நிக்கிறவன் அண்ணன் தம்பியா இருந்தா கூட பரவாயில்ல, ம். நீ வந்து அம்பு எய் அப்படின்னு சொல்லி போதிக்குது இல்ல. ஓகே ஓகே, இங்கதானே அதுதான் நீதியாக அது போதிக்கப்படுது. நீதியா, அதுதான் நீதி. இப்போ கர்ணன், பழைய படம் கர்ணன் படம் பார்த்தா தெரியும், அதுல நிறைய அழகா என் டி ராமாராவோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அதனால அதை பலமுறை நான் பார்த்திருக்கேன். அப்ப அவங்க சொல்லும்போது இதுதான் அறம், இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்லாம் அவங்க போதிச்சு. பைபிள்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இந்த மாதிரி இதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து எதிரில நிக்கக்கூடியவன் வந்து அண்ணன் தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் நம்பிக்கைக்கு விரோதமா இருந்தா நீ அப்படி அவனை எங்க இருக்கு? கொல்லணும். உங்களுக்கு தெரியாதா? அப்படி இல்ல, உங்ககிட்ட இல்ல கேட்கறவங்களுக்கு நம்ம ஒரு தமிழோட பதில் கம்பேரிசன், நம்ம கம்பேரிசனுக்காக கண்டிப்பா இல்ல. உங்களுடைய அதாவது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்னு தான் ஆண்டவர் சொன்னாரு. எங்கேயாவது பிராக்டிக்கலா அதை பண்ணி காமிச்சிருக்காரு. அவர் சிலுவையில சிலுவையை விட்டுருங்க, சிலுவைக்கு அல்டிமேட்டா நம்ம வந்துருவோன்றது எல்லாருக்கும் தெரியும். நடுவுல உதாரணத்துக்கு நான் இதுக்கு வருது, யாக்கோபு யோவான்னு 2 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி. இயேசு கிறிஸ்து பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துக்காக வைராக்கியம் பண்றாங்க. அதாவது வேற ஒருத்தங்க வந்து பிசாசுகளை துரத்துறவங்களாவும் விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. உங்க சீசன் நாங்க இருக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்களே, ஒன்னும் பண்ணிடலாமா, எலியா மாதிரி வானத்துல இருந்து அக்னி இறக்கி வச்சு எல்லாரையும் சாகடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன ஆவியுடையவர்களா இருக்கிறீங்க பேசுறீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உடனே கண்டிக்கிறார் அந்த இடத்துல. அவர் என்ன நம்மளுடைய டைப் இது இல்லையே. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள், மாம்சத்துல மனித அவதாரத்துல வந்திருக்கிறாரு, மனுஷ ரூபமா வந்திருக்கிறாருன்னும் போது அவரு ஈஸியா சொல்லிருக்கலாமே, யாரும் வா பாத்துக்கலாம், என்ன இப்படி பண்றாங்க, நம்ம அதிகாரம் இல்ல, நானே அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே அவருடைய ஆட்டிடியூட் அதுவா தான் இருந்திருக்கு. ஸோ நமக்கு தெளிவா அவர் என்ன போதிக்கிறாருன்னா, பேதுருல நம்ம வாசிக்கிறோம், உங்களுடைய நம்பிக்கை மேல உங்களுடைய நம்பிக்கை மேல கேள்வி எழுப்பக்கூடியவங்களுக்கு சாந்தமா நீங்க சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க. பி ரெடி ஆல்வேஸ், பட் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லணும் நீங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ இதை படிச்சு வளரும் பொழுது நமக்குள்ள ஒரு பக்குவம் கிடைக்குது. அதனாலதான் வெட்டு காதை வெட்டானே, நீ ஒரு பட்டயத்தை உரையில போடுன்னு சொன்னாரு. பட்டயத்தை எடுத்தோம் 10 நாள் சாவான இன்னைக்கு உள்ள எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கத்தி எடுத்தோம் கத்தி இதை சொன்னதே கத்ரா இயேசு கிறிஸ்து தான். இல்ல, இந்த உலகம் பயன்படுத்துற நிறைய சின்னங்கள் வாசகங்கள் வந்து பைபிளினுடைய வாசகங்கள் தான். புறாவா இருக்கட்டும், ஒலிவ இலையை கொத்திட்டு வந்த புறாவா இருக்கட்டும். இன்னைக்கு சமாதான புறான்னு சொன்னாலே ஒலிவ இலையை கொத்திட்டு வந்த ஒரு புறாவை தான் காட்டுவாங்க. சிலுவை, ரெட் கிராஸ் ப்ளூ கிராஸ் அப்படின்னு சொல்லி சிலுவை வரும். நாய்கள் ஜாக்கிரதை, பியர் ஆஃப் டாக்ஸ், அதாவது நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் பிலிப்பியர் நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனங்கள் இப்போ சொல்லுவாங்க. இன்னைக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்றது கூட பொதுமக்கள் பயன்படுத்துற ஒரு வண்டியில ஓட்டுற ஸ்டிக்கர் வாசகமா மாறி. பொதுவா காட் பிளஸ் யூன்றதே காட் பி வித் யூ, காட் பி வித் யூ, காட் பிளஸ் யூ சொல்றதுக்குலாம் இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நல்லா வந்துச்சு. அது நல்லதுதான். இப்படியாவது கிறிஸ்தவ கருத்துக்கள் அங்கங்க போகுது. ஆனா ஒரு நிறைவா ஒண்ணு பண்ணலாம். இப்ப மதம் பிரச்சார குற்றச்சாட்டை கிறிஸ்தவ மேல வைக்கிறவங்க, குறிப்பா இப்ப ஆந்திரால சமீபமா வந்து மதமாற்ற தடை சட்டம் இருக்கு. இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு ஒரு அடைமொழி வைக்கிறாங்க. மதமாற்ற தடை சட்டம் வைக்க முடியாது. ஏன்னா நான் ஆர்டிகல் 12(2) நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கு எதிரா எந்த ஸ்டேட்டுமே, ஸ்டேட்டுன்னு அவங்க சொல்றது மாநிலங்கள்ல, ஸ்டேட்டுன்னு சொன்னது ஆக்சுவலி ஸ்டேட் அப்படிங்கிறது மாநிலத்தையும் குறிக்கும், இந்தியாவையும் குறிக்கும். அதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் அப்படின்றது. அப்போ ஒரு ஸ்டேட் வந்து நாம அந்த அடிப்படை உரிமைகளுக்கு அதை குறைக்கிற மாதிரி எந்த சட்டத்தையும் போட முடியாது. அப்படி போட்டா அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 12(2) இருக்குது, அதாவது கான்ஸ்டியூஷன்ல. ஆனா அதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் 68லயோ 69லயோ அருணாச்சல் பிரதேஷ்ல கொண்டு வந்தாங்க. இன்னும் சில மாநிலங்கள்ல வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. முதல் முறையாக ஏதோ ஒரு மாநிலத்தை கொண்டு வந்தப்போ இந்த ஆர்டிகல் 12(2) அடிப்படையில் இது செல்லாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வார்த்தை வந்து இந்த கட்டாய, இந்த மாதிரி அடிஷ்னலா சில வார்த்தைகள். நான் என்ன கேட்கறேன்னா, கட்டாயப்படுத்தி யாரு மதம் மாத்துறான்னு கேட்கறேன். இது சுப்ரீம் கோர்ட் கேட்காது. பிரச்சனையே அதுதான். இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கட்டாய அப்படின்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் அங்க இவங்க சொல்ற டெஃபினேஷன்ஸ் என்ன நான் பார்த்தேன். சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பைபிளை கொடுக்கறது, ஒரு என்ன சொல்கிறது, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ட்ராக்ஸ் கொடுக்குறது, இது அதாவது பைபிள் சம்மந்தப்படுத்தி ஏதாவது எழுதி அது கூட வந்து ஒரு ஸ்வீட்டோ ஒரு சாக்லேட்டோ கொடுத்தா, அந்த மாதிரி விஷயங்களையும் இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்காலத்தில் நரகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலே மிரட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம் இல்லையா,
ஞாயிற்றுக்கிழமை நடக்கும், மற்ற இடங்கள் நடக்கும். சிறுவர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வேதாமத்தில் இருக்கக்கூடிய போதனைகளை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அரியா பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது கட்டாயத்துக்கு கீழே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன? இல்லை, இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, அரியா பருவத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு போதிக்கிறோம். அரியா பருவத்தில் இருக்க குழந்தைகளுக்கு தான் சிலைகளை வணங்க சொல்லி போதிக்கிறோம். அதாவது வீட்டில் போதிக்கிறத நான் சொல்லலை. சரஸ்வதி பூஜைன்னு சொல்றாங்களே, எல்லா ஸ்கூல்லையுமே வந்து சரஸ்வதி பூஜை கொண்டாடுறாங்க. விஜயதசமி சமயத்துல அட்மிஷன் போடுறாங்க. அட்மிஷன் வந்து ஜூன், ஏப்ரல், மே, ஜூன்ல இது ஜூன் ஜூலைலாம் அட்மிஷன். இப்போ கட்டா அதான என்னது ஆர்டி ரைட் எஜுகேஷன் ஆக்ட் வந்த உடனே நீங்க எந்த சமயத்துல வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. நான் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில நவம்பர் மாசத்துல கொண்டு போய் என் பிள்ளைகளை ஸ்கூல் மாத்தி சேர்த்தேன். அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, 8th வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ இருக்கு. ஆனால் தொன்று ஒரு அட்மிஷன் பீரியடா செப்டம்பர்ல நமக்கு என்ன முடிஞ்சிருதுன்னா காலாண்டு பரீட்சை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்க அக்டோபர்ல கொண்டு போய் விஜயதசமி சமயத்துல சேர்க்குறீங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப அந்த சமயத்துல பிள்ளை ஏன் கேட்காதா? அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதா? அப்போ சட்ட ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயத்துல அவங்க மதத்தை திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கிறிஸ்டினா மாறிட்டாங்க, ஹிந்து ஃபேமிலி கிறிஸ்டினா மாறிட்டாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து பொட்டு வைக்காம போகும், 9th படிக்கிற பொண்ணு. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அறிவியல் டீச்சர், அதான் பிரச்சனை. எனக்கு வேற எந்த டீச்சர்னா பரவாயில்ல, அறிவியல் ஆசிரியை நீ ஏன் பொட்டு வைக்காம வந்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நாங்கள் கிறிஸ்டின் ஆயிட்டோம்னு சொல்றதை ஏதோ ஒரு வகையில் சொல்ல பயப்படுது. ஏன்னா அவங்க வந்து எஸ்சி கோட்டாவில் வராங்க. அதனால ஏதாவது நமக்கு ஸ்கூல்ல சைக்கிள் கொடுக்க மாட்டாங்க, லேப்டாப் இந்த மாதிரி எதனா ஆயிடுமோ ஒரு சின்ன தயக்கம் இந்த பிள்ளைக்கு இருக்கு. இன்னொன்று பிலோ 18 years அதுக்கு எதுவும் டிசைட் பண்ண முடியாது, அவங்க அப்பா அம்மாவுடைய நம்பிக்கையின் அடிப்படை தான் போனோம். இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க, மார்க்கர் எடுத்துட்டு வந்து, ரெட் கலர் மார்க் எடுத்துட்டு வந்து மார்க்கர்ல பொட்டு வச்சு தான் அனுப்புறாங்க. இது இந்த செய்தி என்கிட்ட வந்த பிறகு நான் போய் கேட்குறேன்னு சொன்னா அவங்க வேணான்ட்டாங்க. இல்லாட்டி நான் போய் கேட்டிருப்பேன் நான். அப்ப ஒரு அறிவியல் ஆசிரியை பொட்டு வைக்காத ஒரு பொன் குழந்தைக்கு பொட்டு மார்க்கர்ல பொட்டு வச்சு விடுற உரிமை யார் கொடுத்தது? இது மதம் திணிப்பு இல்லையா? இதுதான் மத திணிப்பு இல்லை, இது மத வன்முறை. இப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு சரஸ்வதி பூஜை இப்ப பாருங்க, அடுத்தது சரஸ்வதி பூஜை நடத்துவாங்க. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைக்கு ஆக்சுவலி அந்த அறநிலைத்துறை கிறிஸ்தவத்தின் மேல வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு ஒப்பீனியன் இந்த எப்படி இருக்குன்னா, ஞான ஸ்நானம் கொடுப்பதுதான் மதம் மாற்றுவது அப்படின்னு அவங்க அப்படி இல்லையா? அப்படிதான், அதுதான் வந்து அவங்க அஃபிஷியலா வந்து ஞானஸ்தான சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தா தான் வந்து ரிலீஜியஸ் சேஞ்சுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆகுது. இப்போ எந்த சண்டே ஸ்கூல்லையும் ஞானஸ்தானம் கொடுக்குறது இல்லையே. நாங்கள் குழந்தைங்களை வந்து மாற்றுறது கிடையாது. எந்த சண்டே ஸ்கூல்லையும் we are not இது பண்ணுறது. ஆனால் இந்த சண்டே ஸ்கூலில் வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? அறநெறி தான் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ எங்க பாட்டு ஒன்று ஃபேமஸான பாட்டு, நான் வந்து சண்டே சொல்லாதே, திருடாதே, கெட்ட வார்த்தை ஒன்றுமே பேசாதே அப்படின்னு ஒரு பாட்டு தான் இப்போ எங்க சண்டே ஸ்கூல்ல ஃபேமஸ். பிள்ளைகள் போய் அது ஊர் முழுக்க அது பாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, சண்டே ஸ்கூலில் வந்து சிலை வழிபாடு பண்ணுறது ஏன் தப்புன்றதுக்கு நான் சில விஷயங்கள் எங்களுடைய சர்ச்சில் வந்து ரொம்ப முன்னாடி ஒரு சொல்லிக் கொடுத்தோம், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அது பிள்ளைங்கள் போய் பெற்றோர்கிட்ட சொல்கிறாங்க, பெற்றோர் வந்து அது அஃபண்ட் ஆகுறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறதுனால. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வசனத்துலேருந்து வாசிச்சு காமிச்சேன் இல்லையா, பைபிளையே நீங்கள் எடுத்துருங்க. பைபிளே எடுத்துட்டு சிலை வழிபாட்டை பற்றி இப்போ நம்ம சொல்லுவோம், அறிவார்ந்த நிலைமையில பேசுவோம். அந்த சிலையை, அந்த படத்தை, அந்த ஏதோ ஒரு விஷயத்தை அழகாக வடிவமைக்கக்கூடிய ஒரு மூளையுள்ள, சிந்திக்க திறனுள்ள, செயல் திறனுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் தான் படைத்த ஒன்றின் மேல் கொண்டு போய் வைப்பது, அது எந்த விதத்தில் அறிவுள்ள செயலாக இருக்க முடியும்? நாம செஞ்ச ஒரு பொருளுக்கு கடவுளுக்குரிய மகிமை கொடுக்குறது, கணத்தை கொடுக்குறது, அது தவறு தானே? RSS-னுடைய ஷாகா வகுப்புகளில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அல்லது கத்தி ட்ரைனிங்கோ இல்லை சிலம்பம் ட்ரைனிங்கோ இல்லை வந்து எப்படி நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தகவலை வாங்கி அவங்கள தாக்கணுன்றதையோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறதில்ல, சொல்லிக் கொடுக்குறது. அல்லேலுயா, ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, இதெல்லாம் மந்திரங்கள் கிடையாது. ஆமேன்னா என்ன அர்த்தம், அல்லேலுயானா என்ன அர்த்தம், ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரின்னு சொல்றோமே கடைசியாக முடிச்ச உடனே, அதனால் என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள போறாரு. ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு. ஒரு ஆசிரியர் வந்து அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்போ கேஸ் ஆச்சு, இப்போ அவர் கைது பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு சூழ்நிலையில. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இந்த பள்ளி பருவ பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் என்பது தேவைதானா?
அந்த மகாவிஷ்ணு அப்படின்றவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு, அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாரு. வாழ்க்கையை பத்தி யார் அதை வந்து நான் வந்து டைரெக்டாகவே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். படைத்தவரை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டா இந்த நோக்கம் தேவையில்லை, மரியாதை தேவையில்லை, நீதி தேவையில்லை, So, நேர்மை அந்த தேவையில்லை. அந்த இந்த ஆங்கிள் உலகம் இன்னைக்கு அப்படிதான் கட்டமைக்கப்பட்டது. பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருக்குதா, மறுஜென்மம்னு இருக்குதா, 7 பிறவின்னு இருக்குதா, பாவம் புண்ணியம்னா என்ன?